முகத்தானே ஒரு நாள் மென்மை சொல்லி முகன் நோக்கி விடைதான் தருவேன் மிக நன்றே திருமணி பாஷம் நாச்சியார் பாஷம். இது கண்ணனன் கருத்து தெய்வம்னு நாச்சியார் 13வது திருமணி. கண்ணன பெருமாள் வந்து பிரிஞ்சிருக்கார் நாச்சியார். அவரோட சேர்ந்தால் தான் சந்தோஷம் உண்டாகும். பிரிஞ்சிருக்கிறதால இல்லை இல்லாத துக்கத்தை அனுபவிக்கிறார். அப்ப சொல்றா பந்துக்களை பார்த்து எனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டுமே, ஆனால் கண்ணனோட நான் சேரப்பெற வேண்டும். ஆனால் கண்ணனோட சேர்த்து வைங்கோன்னு என்னால் உங்களுக்கு பிரார்த்திக்க முடியாது. அது உங்களால் முடியாது. அவர் திருவிழா 14 அந்த காரியம் நடக்காது. கோபத்துக்கு தான் அவன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய துர்த்தத்தையை பார்த்தா நானே அழிஞ்சு போயிட்ட போது, சரீரமே அழிஞ்சு போயிட்டு ஆத்மாவே அழிஞ்சு போயிட்டு. ஆகையால இந்த சந்தையை நோக்கிறதுக்கு எம்பெருமான் ஒன்றும் வேண்டாம். எம்பெருமான் திருமேனியில் ஸ்மரிக்கப்பட்ட ஏதோ ஒரு வஸ்து இருந்தால் போதும், அந்த போது நான் தரிப்பேன். ஆகையால பெருமான் திருமேனியில் பட்ட வஸ்திரத்தை பெருமான் திருமேனியில் சாத்திக்கூடிய வனமாலை போது இப்போ ஒன்றா பிரார்த்திக்கிறார். அதுதான் திருமணியில் மன மனத்தி அந்த சொல்ற பாஷை. அதுல இங்கே தன்னுடைய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய வியத்தையை தெரிவிக்கிறார். 90 மலைகள் இடர்தீர கோவிந்தருக்கு ஓர் தேவல். தன்னுடைய ஸ்தலங்கள்னா நல்லா பார்க்க அடைஞ்சிருக்கு. இடர் இருக்கவைகளுக்கு பெரிய கிளேஷம் இருக்கு. என்ன கிளேஷம்னா, எனக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய கண்ணனை காட்டு நல்லா சமைத்து வளர்ந்து கடந்து எடுத்து கார்த்திகர் எனக்கு சோறு கொடு மீன் கார்த்திகர். அதுக்கு என்ன ஆகாரம்னா கண்ணன் பெருமான் தான் ஆகாரம். கண்ணன பெருமாட ஆதித்தனம் பண்ணப்படணும், கண்ண பெருமான் சேரப்படணும் தான் இப்படி ஆசை இருக்கு. அந்த இடத்தீர கோவிந்தனுக்கு ஓர் புத்தேவல். கோவிந்தன்னா கண்ண பெருமான், கண்ணன பெருமானுக்கு ஓர் புத்தேவல். அத்விதீயமாக இருக்கக்கூடிய புத்தேவல்னா அந்தரங்கமாக இருக்கக்கூடிய கைத்தரியம். ஒரு நாயகி, இது நாயகி மட்டும்தான் பண்ணக்கூடிய கைத்தரியம். நாயகிய பெருமானுக்கு அந்தரங்கமாக பண்ணக்கூடிய கைத்தரியம். அந்த பண்ணப்பெறுவேன் ஆக வரும். கோவிந்தனுக்கு ஓர் புத்தேவல்னு சொன்னான். ஏன் கோவிந்தனுக்கு ஓர் புத்தேவல்னு சொல்றார்? ஏன்னா கௌரவ பிருத்திவின்னு வளர்த்தோம். கோவிந்தன்னா மாட்டை ரட்சிக்கக்கூடியவன் கண்ணன பெருமான். ஆகையால மாடுபடைய காரியத்தை பண்ணக்கூடியவன் என் காரியத்தை பண்ண மாட்டாமான்னு வளர்த்தோம். அல்லது கௌரவ பூமின்னு அர்த்தம். பெருமான் பூமி பிராட்டிக்கு நாயகன். கோவிந்தன்னா பூமி பிராட்டிக்கு நாயகன் அர்த்தம். அந்த கோவிந்தனுக்கு இதே சொல்றாங்கன்னா நாச்சியார் பூமி பிராட்டியுடைய அவதார பூர்த்தியாக இருக்கார். ஆகையால கோவிந்தனுக்கு ஓர் புத்தேவன், என்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய கோவிந்தன், பூமி பிராட்டிக்கு நாயகனாக இருக்கக்கூடிய பெருமான், அவனுக்கு ஓர் புத்தேவல், அத்விதீயமாக இருக்கக்கூடிய புத்தேவலை பண்ணப்பெற வேண்டாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார். ஏன் இப்படி பிரார்த்திக்கிறாங்கன்னா, அந்த பெருமானுக்கு இடத்தை எல்லை இல்லாத பிரீதி. மற்ற நாயகர்கள் இருந்தாலும் கூட ஆண்டாடத்தில் பெருமானுக்கு பிரீதி உண்டு. அதே போல பூமி பிராட்டி இடத்துல பிரீதி உண்டு. ஆழ்வார் தெரிவிக்கிறார், இடந்து இருந்து நடந்திருந்து நடந்து கடலாய் இடத்திலும் தன்னுள் கணக்கும் துவிழும் தடம்பெருந்தோள் ஆரத்தழுவும் ஆரென்னும் மடத்தையை மால் செய்கின்ற மால் ஆழ்காண்பாரே தெரிவிக்கிறார். அனவதனுடைய திருவாய்மொழியில் பெருமானுக்கு பூமி பிராட்டியத்தை இல்லாத பெருமான் ஒவ்வொரு சுகத்தில் ஒவ்வொரு வியாபாரத்தை பண்ணுவான். பராவதநாதன்னா அவன் திருவனந்தாழ்வான் மேல் எழுந்தோடு இருப்பான். வீராதிநாதன்னா அவன் திருப்பார்கடலை திருவனந்தாழ்வான் சனிச்சு இருப்பான். அந்தரியாமி அவன் ஒரு விவகாரம் இருப்பான். அந்தரியாமி பிரதேசத்தில் அந்தரியாமி இருக்கக்கூடியவன். அது விவகாரம் பேசுவான். அவன் இருக்கிறதுக்கு ஒரு வியாபாரம் கிடையாது. அப்படியே வேறு இருப்பான். ஆனால் இந்த பெருமான் இருக்கானே, பெருமான் பூமியில் என்ன பண்ணுறான்னா, பூமிதான் மட்டுமா இருக்கான். சீவி கூட்டத்தில் நிற்கிறான், இங்கே இடத்துல இருக்கான் கிடக்கான்னு ஒரு வியாபாரம் இருக்கு. அந்த மாதிரி பூமியில பெருமான் மட்டும் இருக்கான், இங்கே கிடந்து மட்டும் இருக்கான். இப்படின்னு ஒரு ஸ்திதி உண்டானா அப்படி கிடையாது. பெருமான் எல்லா வியாபாரங்களையும் பண்ணுறான். என்னதத்தை புறகத்து இருந்தது வாடகத்து அது வெக்கடை கிடந்தது எண்ணிலாத பண்ணலான்னு தெரிவிக்கிறார். ஆகையால் பெருமான் ஒரு வியாபாரம் தான் பண்ணுவாங்க, வியவஸ்தை கிடையாது. நிற்கவும் நிற்பன், இருக்கவும் இருப்பன், கிடக்கவும் செய்வன், எல்லா வியாபாரங்களையும் பண்ணுவான். ஆழ்வார் ஸ்பட்டமாக தெரிவிக்கிறார். ஞாலத்தூடே நடந்து நின்று கிடந்திருந்தும் தெரிவிக்கிறார். ஞாலத்தூட, ஞாலத்தேன்னு சொல்லலாம், ஞாலத்தூடே சொல்ற, ஞாலத்துக்குள்ள போய் அப்படின்னு அதில் போய் அவதரிச்சு எங்கேயாவது அவதரிக்கலாமா? சீமை குண்டத்தில் இருக்க வேண்டியவன் அப்படிப்பட்ட நீ ஞாலத்தில் போய் அவதரிக்கலாமான்னு
ஆயுதங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கான், அவ்வளோதான் நினைக்கிறான் துரியோதனன். ஆகையால் ஏதோ தப்போபலம் இருக்கு, புண்ணிய விசேஷத்தால் பெருமான் இந்த சக்தி இருக்குன்னு நினைக்கிறானே ஒழிய சர்வேஸ்வரன் நம்ம ரட்சிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணிருக்கான்னு தோத்த மாட்டேங்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட துஷ்ட மனுஷர் அவா இருக்கக்கூடிய லோகம், அந்த லோகத்துல போய் பெருமான் என்ன பண்றாங்க, ஞானத்து கூட நடந்து நின்னும் கிடந்திருக்குன்னு பெருமான் வியாபாரங்கள்லாம் பண்றானே, இப்படியா பண்றது. ஆக பெருமான் என்ன வியாபாரங்கள்லாம் பண்றானா, முன்னூர்மானுஷ ரூபேண சச்சார சுதாதலேன்னு பெருமான் மனுஷனாக சஞ்சரித்தான் மகாபாரத வச்சனம். ஆகையால காட்டுலாம் பெருமாள் சஞ்சரிக்கிறார். பெருமாளுடைய திருமேனி எவ்வளோ சுகுமாரமான திருமேனி, விராட்டை ஸ்பர்சித்தா கண்ணி போகும்படியாக இருக்கக்கூடிய திருமேனி, அந்த திருமேனியை கொண்டு காட்டில் நடக்கிறார் பராசரப்பட்டர். அவர் ஜாதோ திக்கருணாம் திகஸ்து யுவயோ சுவாதந்தியம் அந்திருக்கிறார். விஷ்ணிஷ்ய வாசோவனே ஜாதோ திக்கருணாம் திகஸ்து யுவயோ திருக்கிறார். விராட்டி எவ்வளோ சுகுமாரையான திருமேனி உடையவள். அந்த விராட்டி எதுக்காக இங்கே அவதரிக்கும், நேத்து நித்திய சகாயினி ஜனனி நஸ்திராத்தும் மத்ராதா, எதுக்காக அவதரிச்ச அப்படின்னா, நீ நேற்று பெருமானம் திருப்பி இருக்கணும். விராட்டி நித்தியவிஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாயினின்னு வச்சனம். இந்த பெருமானம் வந்து பிரிந்தறியாதவள் விராட்டி. அகலகில்லே நிறையும் திருவிழா அகலமாட்டேன்னு சொல்லிட்டு அகந்து இருக்கிறதுக்கு சக்தியே கிடையாது எனக்கு. பெருமானை விட்டு பிரிஞ்சு ஹரிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, பெருமானை பிரிந்து என்னால் இருக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறார். ஏன் இப்படி சொல்ல வேணும் அப்படின்னா, தெரிவிக்கிற வியாக்கியாதா பரிவாச்சாரங்களை இவளும் என்பது போல் பாஷை வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார், ஏன்னா சையோகா விப்ரயோகாந்தாக பெருமாளுடைய திருவார் பரதாழ்வான பார்த்து பெருமாள் தெரிவிக்கிறார். லோகத்துக்கு சுபாவம், 2 நாள் சேர்ந்திருப்பா, 4 நாள் பிரிஞ்சிருப்பா, திருப்பி சேர்ப்பா, சேர்ந்திருந்தா சேர்ந்தே இருப்பான்னு ஒரு விவசாயம் கிடையாது. பிரிஞ்சிருப்பா, சேர்ந்தா பிரியது நிச்சயம் பெருமாள் திருப்பி சேர்ந்த. ஆகையால் விராட்டி நினைக்கிறாளா, ஐயோ நான் பெருமாளை பார்த்து இருக்கேன், பெருமாளை கலந்தப்பத்தே ஹம்சேன் நன்னா கிடச்சிது. ஆனால் வேற என்ன வருத்தோம்னா, இவரே சொல்லி வைத்தார் சையோகம் இருந்தால் விப்ரயோகம் இருக்குன்னு சொல்லி வச்சார். இப்போ நான் பெருமாள் சேர்ந்திருக்கேனே, ஒருவேளை பிரிஞ்சிருக்கணும் அந்த பயம் விராட்டி. ஆகையால இந்த சொர்க்கத்துக்கு போனால் நல்லா அனுபவிப்பானா, கிடையவே கிடையாது. சொர்க்கேபி பாத்தமி கசிய கிடைக்கிட்டோ நாஸ்திரி வச்சனம். சொர்க்கத்துக்கு போனாலும் சொர்க்கத்துக்கு போறப்பவே திரும்பி ஒரு நாள் சேர்த்து முடிச்சுருவான். ஆகையால என்னைக்கு தலைகீழ் தள்ளி விட போறான்னு அதிலே பார்த்துட்டு இருப்பான். ஐயோ தள்ளி விடுவானோ, நாளைக்கு முடியுமோ அந்த பயமே இருந்துட்டு இருக்கும். ஆகையால இருக்கிற காலத்துல ஒரு விஷயம் இருக்கே, அனுபவிக்கலாம்னு தோத்தாது. பாரியாத விஷயம் இருக்கு, உத்தியானம் இருக்கு, நல்லா பானங்கள்லாம் இருக்கு, ஸ்திரீகள்லாம் நல்லா நர்த்தனமாக அனுபவிக்கலாம்னு தோத்துவானா, அது தோத்தாது. என்னைக்கு விழப்போறோம் அதுவே தோத்துட்டு இருக்கும். ஆகையால் அனுபவம் ரசிக்காது. அதே போலத்தான் விராட்டி திருவாரூர்ல இருந்துருக்கா. இருக்கிற காலத்திலையும் விராட்டிக்கு என்ன தோன்றது, என்னைக்கு பிரிஞ்சிருவோமோ தோத்துட்டே இருக்கும். ஆகையால் அவ்வளோ விசேஷ வீர்வாக இருந்திருக்கா விராட்டி. அந்த விராட்டி நேத்து நித்திய சகாயினி ஜனனி நஸ்திராதும் துணிக்கம் அத்திராதா, மாதாவாக இருக்கிறபடியால என்ன பண்ணா, எங்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்து அவதரிச்சது. எப்படிப்பட்ட லோகம், துவன் மகிமாவபோத பதிரே, ஞானம் இல்லைன்னு சொல்ல, மகிமாவபோத பதிரேன்னு சொல்ல, மகிமாவபோத அனபிஜேன்னு சொல்ல, பதிரேன்னு சொன்ன. மகிமாவபோதத்துல செவிடர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்ல. செவிடர்னா என்ன அர்த்தம்னா, கேட்கவும் மாட்டார். இவளுக்கு ஞானம் இல்லைன்னு ஒன்றும் இல்லை. அப்பா உனக்கு விராட்டியை பற்றி தெரியல, ஜெகன்மாதா நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய விராட்டி, அவருடைய வைபவத்தை நீ அவசியமாக தெரிந்து கொண்டவன் ஆறாவது உபதேசிச்சா. வேண்டாம் கட்டாக போல காது குத்தி கொள்ளக்கூடியவர்கள் கேட்காதவர்கள். ஆகையில அவர் தேசம் கீர்த்தியை கேட்க மாட்டா, கேட்பார் சிசுவால் வசவிடத்தான் கேட்பார். அப்படிப்பட்ட புத்தர்களாகவே நாட்டா. ஆகையால் தன் மகிமாவபோத பதிரே பிராப்தா விமர்த்தம் பகு, பெரிய கிளேசம், அந்த கிளேசத்தை அனுபவித்தாய். கிளித்தன் கிராவசு மாலத்தீ மிருதுபதம், மாலத்திய போல கருமணமாதிய போல ஜாதி ஊக்கத்தை போல ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய திருவடித்தாமரை, அது கல்வியும் மொழியும் அவ்வளோ கிளேசத்தானது. விஷ்ணிஷ்ய வாசோவனே, அதுக்கு மேல திருவாளை விட்டு பிரிந்திருந்தாய், இதெல்லாம் எதற்காகன்னு விராட்டியை பார்த்து கேட்கிறார் பராசரப்பட்டார். சரி, உன்னுடைய கருணை, இதெல்லாம் காரணம் என்ன, உன்னுடைய கருணை, அந்த கருணை நன்னா நிந்திக்க வேணும். உன்னுடைய சுவாதந்திரத்தால் தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ற. ஆறு கேட்க முடியாது, நாங்களாம் பிரார்த்திக்கலாம், ஆனால் சொன்னா கேட்பியான நீ திருவிழம் பத்தின காரியத்தை அப்படியே தான் பண்ண போறேன். அதனுடைய சுவாதந்திரத்தை நன்னா நிந்திக்க வேணும், உன்னுடைய கருணையை நன்னா நிந்திக்க வேணும். பராசரப்பட்டார் விராட்டி பெருமாளையும் பார்த்து திருவிழம் சொன்ன பெருமாளையும் திருவிழம் பற்றி சொல்றார். ஆக எது சொல்ல வந்தேன்னா, அப்படி அவ்வளோ கிளேசங்கள் நாட்டிற்கு வந்து படாதனப்பட்டு அவ்வளோ கிளேசங்களை பெருமான் பண்ணலாம். அதெல்லாம் திருவிழா பற்றின ஆழ்வார் ஞான
உண்டு. இந்த லோகத்துல போய் அவதரிக்கலாமா, அதுவும் நடக்கலாமா, இவ்வளவு சுகுமாரமான திருவேணியை கொண்டு நாட்டில் போய் சஞ்சரிக்கலாமான்னு யாருக்குள்ளே நடந்த பெருமான் காரியம் பண்றான், நின்று ரட்சிக்கிறான். ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டே போகலாம், நிறைய க்ஷானம் இருக்கு. ஆகையால பெருமானவன் ஞானத்தில் நின்று ரட்சிக்கிறான், ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிறான், நடந்து ரட்சிக்கிறான்னு இந்த வார்த்தை व्यक्तமா நம்ம தெரிவிக்கிறது. இதெல்லாம் எதுக்காகன்னா, இதெல்லாம் சம்சாரிகளுக்காக பெருமான் பண்றான். சம்சாரிகளுக்காக பண்ணுகிறபடியால இந்த சம்சாரிகளுக்கு எது ஆதாரமா இருக்கு, இந்த பூமி தான் ஆதாரமாக இருக்கு. ஆகையால பூமியில பெருமானுக்கு அவ்வளவு ஆதாரம். நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை இவதானே தாக்குறா, இந்த பூமிக்கு அபிமானியாக இந்த விராட்டி தானே இருக்கா. ஆகையால் இவ இடத்துல அவ்வளவு பிரீத்தியா பெருமானுக்கு. ஆகையால் பெருமான் பண்றான்னா, கிடந்து இருந்து நின்று அளந்து வாழலாய் கீழ் புக்கு இடந்து. ஒரு வியாபாரம் 2 வியாபாரமா பண்றான், எவ்வளவு 10,000 வியாபாரம் பண்றான். ஒரு ஸ்தானத்துல ஒரு வியாபாரத்தை மட்டும்தான் பண்ணுவான். ஆனா பூமியில பெருமானுக்கு அவ்வளவு பிரீத்தி இருக்கு. ஆகையால பெருமான் கடந்து இருப்பன், நின்று இருப்பன், சைனித்து கொண்டு இருப்பன். அதோட மட்டும் இல்ல, அந்த பூமியை ஹிரண்யாட்சன் அந்த பித்திக்குள்ள போய் ஒழிச்சு வச்சான்னா சரி சகஜமா இருக்கு, சாக்கடையா இருக்கு, அந்த கடலுக்குள்ள ஒழிச்சு வைக்கணும். அங்க அது உள்ள புகுந்து பெருமானவன் அது குத்தி எடுக்கலாம். கடலாய் உள்குத்தி எடுக்கக்கூடியவனாக இருக்கான். தன்னுள் அது மேல அளந்து ஞானத்தை அளக்கவும் செய்யலாம். பூமியை அளந்தா திருவிக்கிரமாக்காரம் பண்ணி எல்லா தலையும் இந்த திருவடி வரும்படியாக எல்லாரும் ஸ்பர்சிக்கிறான் பெருமான். ஒரு மாதாவுக்கு எப்படி பிரஜையுடைய சர்வாங்க ஸ்பர்ஷம், பிரஜையை நல்லா ஆலிங்கனம் பண்ணா மாதாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ, அதே போல தன்னுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அவள் எல்லாரும் நல்லா ஸ்பர்சிக்கிறான் பெருமான். இது அளந்து அதுக்கு மேல தன்னுள் தனக்குள்ள வச்சுக்கிறான். பழைய காலத்துல ஆபத்து வந்தவாறே தனக்குள்ள வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஆபத்து நீங்கிறவாறே எல்லாரையும் வெள்ள விடுறான். இப்படி காலத்துல அந்த வியாபாரம் வெள்ளம் வந்து ரட்சிக்கிறான். தன்னுள் தரக்கும் புகழும் தடம் பெருந்தோள் ஆற தழுவும். தடம் பெருந்தோள் பெரிய தோள்கள் 6 திருப்தி ஏற்படும்படியாக, பரிபூர்ண திருப்தி ஏற்படும்படியாக உயிர்பிராட்டியை தழுவுறான். இதெல்லாம் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால். உயிர்பிராட்டிங்கிற மடத்தை இருக்காளே ஒரு உத்தம ஸ்திரீ, அவளை மாலாக இருக்கக்கூடிய பெருமான், திருமாலாக இருக்கக்கூடிய பெருமான் செய்கின்ற மால். பெருமான் செய்கிற பிச்சு வியாமோகம் எவ்வளவு பைத்தியம் இருந்து எவ்வளவு வியாபாரங்கள் பண்ணுவான்னு உயிர்பிராட்டி பெருமானுக்கு கூடிய வியாமோக அதிசயம். ஏன்னா பிரஜைகளை இவதை தாங்குறா. ஆயால மற்ற பிராட்டியாரை காட்டிலும் இவ்விடத்துல அவ்வளவு பிரீதி அமர்வாரு. ஆக பொம்மை உலக இடத்துல கோவிந்தருக்குன்னா கோவிந்தருக்கு இப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். அப்ப பூமி பிராட்டிய பூமி பிராட்டி நாயகனாக இருக்கக்கூடிய பெருமான் வச்சுட்டா, பூமி பிராட்டியுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவளோடு நாச்சியார் ஆகையில பிரார்த்திக்கிறா. நான் பூர்வாவதாரம் மறந்து போச்சா, நான் பூமி பிராட்டியா இருந்த காலத்துல எவ்வளவு இடத்துல மாலை காட்டினா அதெல்லாம் அந்த காலத்தோடு சரியா, இப்ப வியாமோகம் இல்லையா. ஆகையால் அப்படிப்பட்ட கோவிந்தர் அன்னைக்கு தழுவினானோ இல்லையோ அந்த கோவிந்தருக்கு ஓர் அத்விதீயமாக இருக்கக்கூடிய அந்தரங்கமான கைங்கரியம் அதை பண்ண பெறவாளுன்னு சொன்னான். உடனே பக்கத்தில் இருப்பாளன்னு கேட்டா, அதுக்கு என்ன பண்ணா போச்சு, ஒரு 4 நாள் பிறகு தேகாவசானே முத்திசியாது தேவருமாள் திருவாக்கு தேகாவசானம் வந்தவாறு அங்கே போனா அண்ணா வேணுங்கிற கைங்கரியம் பண்ணலாம். எவ்வளோ சரீரமான இருக்கோ வேணுங்கிறளவு எவ்வளோ ஸ்திரீகள் எவ்வளோ அந்தரங்க கைங்கரியம் ஆனாலும் பண்ணிக்கலான்னு பக்கத்தில் இருக்கிறவாள் சொன்னான். உடனே சொன்ன யதார்த்தம் புண்ணியம் தாத்பரை சோகாபிகர்ஷிதை விஷயம் சகாமாக ததாது தயாமொழி பிராட்டி நிறுவார். சீதா பிராட்டி திருவடி வந்திருக்கிறான், அவனை பார்த்து தெரிவிக்கிறான். இந்த சரீரத்தை பார்த்தியோ பெருமாள் எப்படி பிரிஞ்சு எப்படி எவ்வளோ விஷமாக இருக்கு, எவ்வளோ வாடி வறண்டு போயிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இதே சரீரத்தோடு பெருமாள் ஆலிங்கனம் பண்ணணும். ஆகையால எந்த சரீரம் பெருமாளை விட்டு பிரிஞ்சு விஸ்லேஷிச்சு துக்கத்தை அடைஞ்சதோ அதே சரீரம் துக்கம் நீங்கும்படியாக பெருமாள் நல்ல சந்தோஷமாக ஆலிங்கனம் பண்ணப்படுவாள். யதார்த்தம் புருஷ வியாக்கிரம் புருஷப்புரிய ஆசிரியமாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பெருமாள். அவரை காத்திரை சோகாபிகரிஷ்டை சோகத்தால் அவர் பாடி பிரிந்திருக்கக்கூடிய இந்த அங்கங்களை கொண்டே நான் ஆலிங்கனம் பண்ண பெறுவான். யாரோ ஒருத்தர் பசியோடு இருக்கா, இன்னொருத்தர் நல்லா ஜீவிச்சிருக்கான்னு இருந்தால் பிரயோஜனம். யார் பசியோடு இருக்காளோ அவளுக்கு தானே ஜீவனம் அபேட்சிதமாக இருக்குது. பசியோடு இருக்கிறவாள் சொல்றது தானே பெரிய புருஷார்த்தம். ஆகையால அவளுக்கு தான் அது ரசிக்கும், அவளுக்கு தான் அண்ணன் ரசிக்கும். ஆகையால நான் ஏதோ இந்த சரீரத்தோட வாடி இருக்கேன், அப்புறம் ஏதோ ஒரு தேகாந்தரம் எடுத்து ஜன்மாந்தரத்தை சந்தோஷம் பிராட்டி இந்த தேகத்தில் பெருமாளை பெறல, ஏதோ ஜன்மாந்தரம் எடுத்து பெருமாளை பெற்று தன்னுடைய விருப்பம் எல்லாம் தீர பெற்றாள்னு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. எந்த சரீரத்தோட ஆசைப்பட்டாலோ அதே சரீரத்தோட பெருமாளை பெற்றாள்னு இப்படி சரித்திரம் இருக்க வேணும். ஆகையால ராத்திரி சோகாபிகட்சிதை சம்ஸ்கிருஷேயம் இதே உடம்போட பெருமாளை ஆலிங்கனம் பண்ண பெற வேணும். கழிவுஷி ஆலிங்கனம் பண்ண பெற வேணும். அதுக்கு உண்டான
குரு தயாமயி. நீ என்ன வார்த்தை சொன்னா பெருமாள் இப்பவே வந்து ரட்சிப்பாரோ அந்த அந்த காரியத்தை பண்ணப்பாருன்னு விராட்டி திருவடியில் சொல்லுவார். அதே போலதான் நாச்சியார் தெரிவிக்கிறார், இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்ய தவந்தானே. மோட்சத்துக்கு போய் ஆனந்தமா இருக்கலாம்னு சொன்னா, மோட்சத்துக்கு போய் ஆனந்தமா இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு அப்படின்னா, இப்ப ஒரு பஞ்சாயத்து மத்தியத்தை தபசு பண்ணு லோகாந்தரத்தை புருஷார்த்தத்தை பெறலாம்னா, இப்ப இருக்கிறது என்னமோ தபசு காயக்லேஷம் தானே. அதே போல இந்த லோகத்துல பெருமான ஆலிங்கனம் பண்ண பெறல கண்ணன பெருமான் நான் சேரப்படலைன்னா மோட்சத்துல போய் வந்த புருஷார்த்தம் எப்படி பண்ணுதுன்னா பஞ்சாயத்து மத்தியத்தை தபசு பண்ணுமா பாதி எனக்கு போதல் இப்படி தெரிவிக்கல. இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்ய தவந்தானே செம்மையோடு பெருமாறு ஒரு நாள் ஒருவேளை பெருமானவன் சேர்த்துட்டான பரவாயில்ல, செம்மையுடைய திருமார்பு சேர்த்தா பரவாயில்ல. செம்மைனா ஆர்ஜவத்தவுடைய திருமார்பு உன்னை ஆழி உத்தவனுக்கு தெரிவிச்சாக்கள் உன்னை ஆழி ஆறு வச்சிருக்கான் உத்தவனாக இருக்கான். உன்னை ஆழி சொந்த வச்சிருக்கக்கூடியவன் ஆறு உத்தவன். ஏன்னா உத்தவத்தமாக இருக்கான்னா இந்த திருமேனி அடியார்களுக்கு சொத்து, இந்த திருமேனியை அடியார்கள் எத்தேட்டமாக உபயோகிக்க ஓடுறதுக்காக திருமேனியை தரிச்சுட்டு இருக்கான். அதே ரூபம் நச்சாக்காரகான் வச்சனம் என்ன சொல்றதுன்னா பெருமாள் திருமேனி அடியாருடைய உபயோகத்துக்காக வச்சனம் சொல்றது. ஆகையால இந்த திருமேனி பெருமானுக்காக வச்சுட்டு இருக்கான், நான் உபயோகப்படுத்த வச்சுட்டு இருக்கான். ஆகையால ஒருத்தவன் கீழே தெரிவிச்சார். ஆகையால தெரிவிக்கிறார், இம்மை பிறவி செய்யாது இப்போய் செய்ய தவந்தானே செம்மையுடைய திருமாறு. ஆக அடியார்கள் ஒரு பெரிய தாபத்தோட கஷ்டப்படுறான், ஒருத்தன் தாகத்தோட கஷ்டப்படுறான். அவன் எப்படி ஒரு தட்டாகத்தில் போய் சேர்ந்தான சந்தோஷப்படுவானோ அதே போல இந்த பெருமாளுடைய திருமார்பு பெரிய பரத மணிக்கலம் போல இருக்கக்கூடிய திருமார்பு, பரந்த திருமார்பு, தட்டாகம் போன்ற திருமார்பு, அதுல சேர்ந்தா தான் எனக்கு தரிப்பு உண்டாகும். அதுல சேர்த்தான்னா ரொம்ப சந்தோஷம் இல்ல. அதை காட்டு இன்னொரு சந்தோஷம் என்ன ஏன்னா ஒரு நாள் மென்மை சொல்லி முகம் நோக்கி விடதான் மேல் மிக நன்றேன். அதை காட்டு எது இன்னும் நல்லா இருக்கும்னா ஒரே ஒரு தடவை எல்லாரும் என்னதான் போய் சொன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு ஆயுசுல ஒரே ஒரு உண்மை சொல்லாமல் கண்ணன பெருமான் தொடங்கி வாழ்நாள் ஆரம்பத்திலே தொடங்கி இது வரைக்கும் ஒரு தடவை கூட உண்மை என்றதுல பேசினது இல்லை. ஆனா ஆயுசு முழுக்க தான் பேசுற ஏதாவது நீட்டி இருக்காங்க அப்படி தவிர ஏதோ ஒரு உண்மை பேசலாமோ இல்லையோ ஒரே ஒரு உண்மை சொல்லட்டும். என்ன உண்மைன்னா இன்னைக்கு ஒரே ஒரு உண்மை உன்னை பார்த்து ராஜியாரே இதனால அவங்க பிரீத்தியோட பேசுறதெல்லாம் போய் வெறும் போட்கன் எனக்கு இடத்துல பிரீத்தி இல்லை நீ போயிட்டு வா இப்படின்னு என் முகம் நோக்கி என் முகத்தை பார்த்து ஒரே ஒரு இந்த உண்மை சொல்லிட்டானா போதும். உண்மையில அவனுக்கு பிரீத்தி இடத்துல இல்லைங்கிறது நிச்சயமாயிடுது. ஆனா அவன் வாயால சொல்லிட்டாங்கன்னா எனக்கு நிம்மதியா போயிடும். அதுக்கப்புறம் எம்பெருமானத்துக்கு பண்றேன் இதனால ஏதோ எம்பெருமானத்தை ஏதோ ஒரு சங்கம் வச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு இடத்துல ஆசையில திருடே அவனுக்கு நான் தரிச்சுட்டு இருக்க மாட்டேன், சீக்கிரம் பிராணம் போயிடும், அதுக்கப்புறம் துக்கம் இருக்காது. ஆயிரம் ஒரு நாள் போய் சொல்லி முகம் நோக்கி விடுதான் தருவேன் மிக நன்மை. ஏன்னா ஆலிங்கனம் பண்ணாலும் திருப்பி விசலேஷிச்சிருவான். ஆகையால ஆலிங்கனம் பண்ணதாலும் பெரிய சந்தோஷம் ஏற்பட போகிறது, திருப்பி துக்கம் தான் இருக்குது. இதே எம்பெருமானவன் எனக்கு உடத்துல பிரீத்தியில நீ போயிட்டு வான்னு சொன்னா பிராணம் துக்கத்திலேருந்து பூர்ண திருப்தியை பெறலாம். ஆகையால் இந்த புருஷார்த்தத்தை ரெண்டுல ஏதோ ஒரு புருஷார்த்தத்தை பெறுவான் அவசியம் உண்டாக்கி தந்தோட வேணும். என்ன எம்பெருமானை பார்த்து பிரார்த்திக்கலாம். ஆக முக்கியமா சொல்றது என்னன்னா இம்மை பிறவி செய்யாத இனி போய் செய்யும் தவந்தானே. லோகாந்தரத்துல போய் பண்ற கைங்கரியம் புருஷார்த்தம்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த சரீரத்தோட பெருமானு கைங்கரியம் பண்ண பெறுவேன் ஆகணும்னு நாச்சியார் சித்தாந்தம் பண்ணி கொடுத்தாங்க. ஆகையால லோகாந்தரத்துல போய் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணா போருன்ற திருப்தி இருக்கக்கூடாது. இதே சரீரத்தோட இந்த தேச காலங்களில் இருக்க செய்து ஆத்மதமான சரீரத்தை கொண்டு கைங்கரியம் பண்ணாதான் பெருமான் திருப்தி. ஏன்னா இந்த சரீரத்துக்காக இருக்கா ஸ்ரீவைகுண்ட சரீரம் கைங்கரியத்துக்காக இருக்கிறது வாஸ்தவம். அப்ப இந்த சரீரத்தை கொடுத்து வியர்த்தமாப்படும். ஆகையால இந்த சரீரத்தை கொண்டும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களை பண்ணவாடுவதுதான் ஆண்டாடைய திருவுள்ளம். அது பெருமான் தொடங்கி பூர்வாச்சாரிய திருவுள்ளம். ஆக இவாடைய திரு